வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக நியமிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி இந்த பதவி உயர்வு தொடர்பான ஊகங்களின் மையத்தில் உள்ளார். சாத்தியமான அமைச்சரவை மாற்றம் மற்றும் அவரது மகனின் பதவி உயர்வு குறித்து கேட்டபோது ஸ்டாலின் மறைமுகமாக பதிலளித்தார். எந்த ஏமாற்றமும் இல்லை, ஆனால் மாற்றம் இருக்கும் என்று கூறினார். குளத்தூருக்கு வருகை தந்த அவர் நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் என்ற வதந்திகள் பல மாதங்களாக பரவி வருகின்றன, குறிப்பாக முதல்வர் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ததை அடுத்து. இருப்பினும் அந்த நேரத்தில் மறுசீரமைப்பு நடக்கவில்லை. ஆகஸ்ட் 4 அன்று தனது மகனின் பதவி உயர்வுக்கான அதிகரித்து வரும் கோரிக்கை பற்றி அழுத்தப்பட்ட போது ஸ்டாலின் கூச்சலிட்டதை ஒப்புக்கொண்டார். ஆனால் நேரம் இன்னும் சரியாகவில்லை என்று பரிந்துரைத்தார். செப்டம்பர் 14 அன்று தனது பயணத்திலிருந்து திரும்பியதும் ஸ்டாலின் மீண்டும் மாநில அமைச்சரவையில் வரவிருக்கும் மாற்றங்களை சுட்டிக்காட்டினார். உதயநிதியின் சாத்தியமான உயர்வு பற்றிய ஊகங்களை வலுப்படுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றம் குறித்த கேள்விகளுக்கு, குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களின் போது பெறப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்த கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் தனது நிர்வாகத்தை பாதுகாத்தார். இந்த முதலீடுகள் பற்றிய வெள்ளை அறிக்கைக்கான எதிர்க்கட்சிகளின் அழைப்புகளை அவர் நிராகரித்தார். தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகள் வெளிப்படையானவை என்று வலியுறுத்தினார். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அளித்த விரிவான விளக்கத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு வெள்ளை அறிக்கையின் நோக்கத்திற்கு உதவியது என்று அவர் கூறினார். உதயநிதியின் உயர்வை சுற்றியுள்ள ஊகங்கள் எதிர்க்கட்சித் தலைவர்களிடமிருந்து விமர்சனத்தை ஈர்த்துள்ளன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரு காலத்தில் வம்ச அரசியலை எதிர்த்தாலும் இறுதியில் ஸ்டாலினை திமுகவிற்குள் உயர்த்தியதை அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் நினைவு கூர்ந்தார். பல மூத்த திமுக உறுப்பினர்கள் கட்சிக்காக கடுமையாக உழைத்தபோது உதயநிதியை பதவி உயர்வு செய்வது எவ்வளவு நியாயம் என்று ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சுந்தரராஜன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கும் யோசனையை விமர்சித்தது அத்தகைய நடவடிக்கையின் ஜனநாயக ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகிறது. கட்சிக்குள் அதிக அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருந்த போதிலும் உதயநிதியின் எழுச்சிக்கு திமுக வழி வகுத்ததாக அவர் வாதிட்டார். உதயநிதியின் நியமனம் ஆட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் கேடு விளைவிக்கும் என்று சுந்தரராஜன் மேலும் குறிப்பிட்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.